இல்லை ஸ்டோன் அடிக்கடி ஃபார்ம் ஆகும் டாக்டர், ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டுருங்க. அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாமல் இருக்குன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ 5 டிப்ஸ் சொல்ல போகிறோங்க. அதில் நம்பர் 1 டிப்ஸ் பொறுத்த வரைக்கும் டேப்லெட் இல்லைங்க, இட்ஸ் வாட்டருங்க. தண்ணி அதிகமாக எடுத்துக்கணுங்க. தண்ணி எவ்வளோ எடுத்துக்கணும்னு பார்த்தோன்னா உங்கள் யூரின் டைல்யூட்டாக போகிற வரைக்கும் எடுத்துக்கணுங்க. டைல்யூட்னா ஒன்றும் இல்லைங்க, தண்ணி மாதிரி போகிற வரைக்கும் எடுத்துக்கணுங்க. ஸோ இது எல்லாருக்கும் பொருந்துமானா பொருந்தாதுங்க. அவங்களோட உடல் கண்டிஷன் பொறுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் இருக்குன்னா ஹார்ட் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அந்த லிமிட் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கணுங்க. நம்பர் 2வது விஷயம் பொறுத்த வரைக்கும் உப்பு கம்மி பண்ணி சாப்பிட்ணுங்க. குறிப்பாக பேக்டு ஃபுட்ஸு, ஃபாஸ்ட்டு ஃபுட்ஸு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். உப்பு அதிகமாக எடுத்துக்க போகும்போது யூரினில் கால்சியம் எக்ஸ்கிரீஷன் அதிகமாகி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிற ரிஸ்க் ரொம்ப அதிகங்க. நம்பர் 3வது விஷயம் பொறுத்த வரைக்கும் கால்சியம்னால தான் ஸ்டோன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கால்சியமை லிமிட் பண்ணக்கூடாதுங்க. இது ஒரு தவறான நம்பிக்கைங்க. நம்ம உடலுக்கு தேவையான கால்சியம் கண்டிப்பாக நம்ம உடலுக்கு கிடைச்சே ஆகணுங்க. நம்ம 4வது விஷயம் பொறுத்த வரைக்கும் மாமிசத்தை லிமிட் பண்ணி சாப்பிடணுங்க. வாரத்தில் 7 நாளும் மாமிசம் சாப்பிடணும்னு பார்க்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி மாமிசத்தை அதிகம் எடுத்துக்கிறது மூலிமா யூரிக் ஆசிட் வகையான ஸ்டோன் ஃபார்ம் ஆகிற ரிஸ்க் ரொம்ப அதிகங்க. நம்பர் 5வது விஷயம் பொறுத்த வரைக்கும் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அதிகம் எடுத்துக்கோங்க. சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்னால் உங்கள் லெமன், ஆரஞ்சுங்க. இதில் அதிகம் சிட்ரேட் கண்டென்ட் இருங்க. சிட்ரேட் இஸ் ஸ்டோன் ப்ரிவென்ட்டாருங்க. ஸோ உங்களுக்கு அடிக்கடி ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஸ்டோன் உங்களுக்கு யூரினில் பாஸ் ஆகிறது நீங்கள் ரிட்ரீவ் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த ஸ்டோன் அனலைசிஸ்ங்கிறது பண்ணுங்கள். இது பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன வகையான ஸ்டோன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்து அதில் டயட்ரி மாடிஃபிகேஷன் பண்ணாவே இந்த ஸ்டோன் ப்ரிவென்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.